வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மல்டி பிராண்ட் ஷோரூம். ஸோ இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார்ல என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கடை, அதுவும் ட்ரைப்ளேல. நான் ட்ரைப்ளேல மல்டி கடை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட ட்ரைப்ளேல மல்டி கடைக்கு ஒரு ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே மல்டி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச் பாட்டம்லாம் போட்டிருக்கோம். பட் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ட்ரைப்ளை வாங்குறதுனால அவங்க ஒரு தனியாக ஒரு கடாய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுலேயே அவங்க ஃப்ரை பண்ணிக்கலாம், பொரிச்சிக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக் சைஸ் கடாய் தனியாக ஒரு ட்ரைப்ளைல வாங்காமல் இதுலேயே அவங்க ட்ரைப்ளை கடாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ண முடியும். அதான் இது பேரே மல்டி கடைன்னு தான் வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம இதில் சூப்பராக பண்ண முடியும். என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைப்ளைல என்னன்னு சொல்லிடுவோம். ட்ரைப்ளைனா 3 லேயர் இருக்கும். அவுட்டர் லேயர், இன்னர் லேயர் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 430 கிரேட் மேக்னெட்டிக் ஸ்டீலில் இருக்கும். இன்னரில் 304 ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு அலுமினியம் இருக்கும். ஸோ அலுமினியம் எதுக்குன்னா ஹீட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் இதில் என்ன நம்மளுக்குன்னா நார்மலாக அந்த கடாயெல்லாம் பார்க்கும்போது அவுட்டர் பாலிஷாக இருக்கும். ஸோ இன்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நம்ம இதில் மல்டி கடையில் பார்த்தீங்கன்னா அவுட்டரும் சரி இன்னரும் சரி ரெண்டுமே நம்ம மிரர் பாலிஷில் கொடுத்துருக்கோம். சூப்பராக மிரர் பாலிஷில் கொடுத்துருக்கோம். நல்ல ஹெவி வெயிட் இருக்கும். நான் வெயிட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதோட சைஸ் டயா பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர். நல்ல பெரிய சைஸு. ஒரு பிக் ஃபேமிலிக்கு சூப்பராக நம்ம குழம்பு, கிரேவி, பொரியல் எது வேணாலும் சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த உப்புமா பண்ணுறீங்க, கிச்சடி பண்ணுறீங்க, எல்லாமே அட்டகாசமாக நம்ம பண்ணலாம். இதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 லிட்டு கொடுக்குறோம். ஸோ நார்மலாக நம்மளுக்கு 1 லிட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம இதுக்கு 2 லிட்டும் கொடுக்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு வச்சு நீங்கள் இட்லி ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு வச்சு பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கிரேவி பண்ணுறோம், வேறு ஏதாவது குழம்பு வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணாடி லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த லிட்டு வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ கண்ணாடி லிட்டு போட்டு நீங்கள் குக் பண்ணால் கண்ணாடி லிட்டு போட்டு குக் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு வேணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டும் கொடுக்குறோம். ஸோ ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நார்மலாக எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு லிட்டு தான் கொடுப்போம். ஸோ இதில் நம்ம 2 லிட்டு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம இட்லி பிளேட்டு. ஸோ இட்லி பிளேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய இட்லி பிளேட்டு. இது 3 இட்லி பிளேட் வரும். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 இட்லி வரும். மொத்தம் 21 இட்லி பண்ணலாம். ஸோ 3 இட்லி பிளேட் நம்ம கொடுக்குறோம். 1, 2, 3. ஸோ 3 இட்லி பிளேட் நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதில் மட்டும் 2 காடி இருக்கும். இது டாப்பில் வருது. இந்த 2 காடி மட்டும் இருக்குது டாப்பில் வருது. ஸோ 3 காடி இருக்கிறது கீழே வச்சிடலாம். ஸோ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு விளிம்பு, ஒரு சின்ன விளிம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். எதுக்குன்னா அந்த இட்லி பிளேட் போய் கச்சிதமாக உட்காரத்துக்கோசரம். ஸோ ஜென்ரலாக இது எல்லா இட்லி இதுலேயும் இருக்கும். வச்சுன்னா அப்படியே கச்சிதமாக உட்காந்துரும் நீங்கள். இதுக்கு மேலே இந்த 3 விளிம்பு இருக்கு, கைப்பிடி இருக்கிற இதில் அடுத்தது 3 இதை வச்சுக்கிங்க. வச்சிட்டிங்களா? அடுத்தது இதுக்கும் மேலே நம்ம 2 இதை வச்சுக்கலாம். வச்சின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் எஸ்எஸ் மூடி போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கிளாஸ் சீட்டு போட்டிருந்தாலும் சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ 2 மூடியும் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி 3 இட்லி பிளேட்டு 21 இட்லி வரும். ஸோ இதில் நம்ம இட்லி பிளேட்டில் என்னென்னா ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம துணி போட்டும் இட்லி ஊற்றிக்க முடியும். நீங்கள் துணி போட்டும் இட்லி ஊற்றிக்கலாம். துணி இல்லாமல் லேசாக எண்ணெய், ஒரு ட்ராப் எண்ணெயை தடவிக்கிங்க. எண்ணெயை நல்லா தடவிட்டிங்கனாலும் இட்லி சூப்பராக ஊற்றிக்கலாம். ஏன்னா மேலே சின்ன சின்ன ஓட்டையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டை இருக்காது. ஸோ மாவு கீழே எதுவும் இறங்காது. சூப்பராக நம்ம எண்ணெய் தடவி ஊற்றிக்க முடியும். நீங்கள் துணி போட்டு நீங்கள் இட்லி ஊற்றிக்க முடியும். ஸோ இது 3 பிளேட் நம்மளுக்கு வந்துடுது. இது போக ஸோ நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த சாம்பார் இட்லி அதெல்லாம் நம்ம பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் சாம்பார் இட்லி எல்லாரும் சண்டேஸ் ஆச்சுன்னா நம்ம ஏதோ இதே மாதிரி ரெகுலராக இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாம்பார் இட்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கோசரமே நம்ம சாம்பார் இட்லி பிளேட். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மினி இட்லி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
அதனால தான் இது வந்து சாம்பார் இட்லிக்குன்னே வருது. ஸோ சாம்பார் இட்லி பிளேட்டு. ஸோ ஒரு பிளேட் வந்து நம்மளுக்கு சாம்பார் இட்லி பிளேட் வரும். ஸோ நீங்கள் சண்டேஸ் ஆச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இல்லை எனக்கு வந்து ரெகுலர் இட்லி பிளேட்டு நீங்கள் வச்சுட்டு 2 பிளேட் ரெகுலர் வச்சுருங்க. ஒரு பிளேட் மினி பிளேட் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ யாருக்கு மினி இட்லி வேணுமோ அவங்களுக்கு மினி இட்லி கொடுத்துக்கலாம். ரெகுலர் இட்லினா ரெகுலர் இட்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது போக நம்ம இன்னொரு சூப்பர் பிளேட் என்னென்னா இடியாப்பம் பிளேட். ஸோ ஸ்டீமர் பிளேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது மேலே வச்சு வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இடியாப்பம் பண்ணிக்கலாம், நல்ல பெரிய இடியாப்பமாக பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 3 4 நீங்கள் இடியாப்பம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே தடையாக பெரிய இடியாப்பமாக பண்ணணும் சூப்பராக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸ்டீம் பண்ணிக்கலாம். சூப்பராக நீங்கள் பண்ண வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணுற எல்லாத்துக்குமே வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே தண்ணி விட்டுருங்க. வச்சு அப்படியே வெஜிடபிள்ஸ் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஸ்டீம் ஆகிடும். அட்டகாசமாக நம்மளுக்கு வந்து ஸ்டீம் ஆகிடும். இல்லை நீங்கள் ஒரே நேரத்தில் கூட நீங்கள் ஒரு 2 இட்லி பிளேட் வச்சுருங்க. ஒரு இட்லி பிளேட்டு சண்டே டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு ரெகுலர் இட்லி, ஒரு மினி இட்லி, ஒரு இடியாப்பம். ஒரே நேரத்தில் 3 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் நீங்கள் வந்து அட்டகாசமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ டைமிங் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். சூப்பராக நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ ஈவன் வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணுறதுலேருந்து கிழங்குலேருந்து பாயில் பண்ணுறது எல்லாமே நம்ம சூப்பராக இதில் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது போக சப்போஸ் நம்ம டோக்லா பிளேட் கொடுக்குறோம். டோக்லா ஸோ தட்டு இட்லின்னு சொல்லுவோம். நம்ம தட்டு இட்லியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய தட்டு இட்லி இந்த காஞ்சிபுரம் சைட்லாம் போனீங்கன்னா இப்போ தட்டு இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. பெங்களூர் கர்நாடகா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி நம்ம சூப்பராக வந்து அந்த இட்லி மாவுலேயே கூட பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இட்லி மாவுலேயே கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி தட்டு இட்லி மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய தட்டு இட்லியாக பண்ணி அப்படியே கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்கலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். 2 பிளேட் நம்மளுக்கு தட்டு இட்லி கொடுத்துரும். ஸோ ஒரு 2 பிளேட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேருக்கு ஒரே நேரத்தில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம எல்லாருக்கும் காம்பேக்டாக இருக்கும். ஸோ 3 பிளேட்டு முதல்ல வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே இந்த 3 இது காடி இருக்கிறது கீழே வச்சுருங்க. அதுக்கு மேலே அதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராகிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ ஒரே நேரத்தில் ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். டிஃப்ரெண்ட் அதுவும் என்ன விதவிதமாக செஞ்சுக்கலாம். நீங்கள் இட்லி வேணால் இட்லி செஞ்சுக்கலாம். ஒரு பிளேட் இட்லி வச்சு ஒரு பிளேட் தட்டு இட்லி வச்சு ஒரு பிளேட் மினி இட்லி இல்லை இடியாப்பம் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ குழந்தைங்க எப்படி கேட்குறேன்னா வீட்டில் இப்போ சண்டே ஆச்சுன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அட்டகாசமாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ மொத்தம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது 3 பிளேட்டு ஒரு மினி இட்லி பிளேட் 4 5 7 பிளேட்டு மொத்தம் நம்மளுக்கு வந்து 7 பிளேட் வருது. மொத்தம் 7 பிளேட்டு 2 லிட்டு ஒரு கடாய். ஸோ ஒரு பாத்திரம் தான், ஒரே ஒரு பாத்திரம் தான். ஆனால் எவ்வளோ பர்பஸாக நம்மளால யூஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். சூப்பராக நம்ம பண்ணலாம். அது வந்து ஒட்டாமையும் நம்ம பண்ணிக்க முடியும். நான் முதலே சொன்னேன் இதோட கடாயோட வெயிட் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வெறும் கடாய் நான் மூடி எதுவுமே நான் வைக்கல. ஸோ வெறும் கடாய் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 646 கிராம் இருக்குது. அந்த அளவு சூப்பராக ஹெவியாக இருக்கும். ஸோ இது வாங்கிட்டீங்கன்னா கடாய் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து மல்டிபிள் தனித்தனியாக நீங்கள் ஒரு இட்லி பிளேட் வாங்கணும் அவசியம் இல்லை, ஒரு இடியாப்ப பிளேட் வாங்கணும் அவசியம் இல்லை, டோக்லா பிளேட் வாங்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே ஒரே இதுலேயே நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியும். சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3199 ரூபாய்க்கு அத்தனையும் சேர்ந்து அப்புறம் ஒரு 7 பிளேட் வருது. ஒரு ட்ரைப்ளை கடாயி வித் 2 லிட்டோட வெறும் 3199 ரூபா. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். வெறும்ன்றங்க சீக்கிரமே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீடியோலேயே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரயில்வே பிரிட்ஜ் வரும். ரிட்டர்ன் பண்ணும் ரயில்வே பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறினோடனே இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி மாருதி சர்வீஸ் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 4வது பில்டிங் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னைக்கு போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.